ரொம்ப கேவலமா திட்டி இறக்கி விட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, காலன்று துணி தீனிங்க இதுதாங்க இருக்கு. பையன் அந்த பொண்ணுங்க காலடியில தான் இருந்துச்சு. எனக்கு அழுவே தாங்க முடியல. அங்கே இறக்கி விட்டோம். பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க. திருச்சி மாவட்டம் கல்லணை பகுதியை சேர்ந்தவர் ஷர்மிளா. கைம்பெண்ணான இவர் 2 பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் கோவையில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பொங்கல் பண்டிகைக்காக திருச்சியில் உள்ள தனது மகள்களுக்கு புத்தாடைகளும் பலகாரங்களும் வாங்கி கட்டை பையில் வைத்துக் கொண்டு சொந்த ஊரான திருச்சிக்கு அரசு பேருந்தில் ஏறிச் சென்றார். அவர் வைத்திருந்த கட்டை பைக்கு 500 ரூபாய் லக்கேஜ் கட்டணம் தருமாறு நடத்துனர் கூறியுள்ளார். அவர் கொடுக்க மறுத்ததால் அவரை பல்லடத்தில் இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. டிக்கெட் கூட அதுக்கு தரேன்னு சொன்னீங்க சார். இன்னும் ஆள் டிக்கெட் போட்டுக்கோங்க, வேணா 160 ரூபா போட்டிருக்கீங்களா, இன்னும் 160 ரூபா கூட தரேன்னு சொன்னீங்க சார். 500 ரூபா கொடுத்தா கூட இல்லாட்டி இறங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க சார். சிறிது நேரம் கழித்து வந்த மற்றொரு அரசு பேருந்தில் ஏறிய ஷர்மிளா இடம் இல்லாததால் படிக்கட்டு அருகே கீழே அமர்ந்து பயணித்துள்ளார். வெள்ளக்கோவில் அருகே உணவகம் ஒன்றில் அந்த பேருந்து நிறுத்தப்பட்டதாகவும் அப்போது ஏற்கனவே ஷர்மிளாவை இறக்கிவிட்ட பேருந்து நடத்துனரும் தற்போது ஷர்மிளா பயணித்து வந்த பேருந்து நடத்துனரும் ஒன்றாக பேசிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் பேருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஷர்மிளாவிடம் 2வது பேருந்தின் நடத்துனரும் கட்டை பைக்கு 500 ரூபாய் லக்கேஜ் கட்டணம் தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு அந்த அம்மா தர முடியாது என்று கூறியதாகவும் வாக்குவாதம் நீடித்த நிலையில் 500 ரூபாய்க்கு பயணச்சீட்டு கொடுங்கள் என்றும் கூறியுள்ளார். பணம் மட்டும் வாங்குவதில் குறியாக இருந்த நடத்துனர் ஷர்மிளாவை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. எனக்கா ரொம்ப அழுவையான தாங்க முடியலங்க சார். ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருந்தா பரவாயில்ல, ஏதோ தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்லங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பொருள் கொண்டுட்டு வந்து இறக்கி விட்டுருந்தா கூட பரவாயில்லங்க. இந்த மாதிரி இறக்கி விட்டோன்னா எனக்கா அழுவே தாங்க முடியலங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டியை மறிச்சு காரை மறிச்சு நல்லவங்க அவங்க ஏத்திக்கிட்டாங்க. பெண் ஒருவர் அழுது கொண்டே நிற்பதை பார்த்து இறக்கப்பட்ட ஒருவர் ஷர்மிளாவை தனது காரில் ஏற்றி கொண்டு வந்து கரூர் பேருந்து நிலையத்தில் பத்திரமாக இறக்கிவிட்டதோடு அங்கு புகாரும் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் எப்படி ஒரு பெண்ணை நடுவழியில் இறக்கிவிட முடிந்தது என கேட்டு சப்தம் போட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் பயணி ஷர்மிளா தெரிவித்தார். இறக்கி விட்டோம்னா கரூர் வர வர அந்த பஸ்ஸை மறிச்சு எதுக்குங்க அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு லேடிஸ் இறக்கி விட்டுட்டு போறீங்களே. அது அங்கே ஒருத்தர் கூட இல்லைங்க. அங்கே எந்த ஒரு வீடு வீடு எதுவுமே கிடையாதுங்க. யாரும் ஆள் நடமாட்டமே இல்லைங்க. அங்கே இறக்கி விட்டோன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பஸ்ஸும் நிற்காதுங்கல்ல அங்கே. கரூரில் இருந்து திருச்சி செல்லும் பேருந்தில் ஏறி தான் வீட்டுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்த ஷர்மிளா அந்த பேருந்தில் தன்னிடம் நடத்துனர் லக்கேஜ் கட்டணம் கேட்கவில்லை என்றும் தன்னை நடுவழியில் இறக்கிவிட்ட 2 பேருந்துகளில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பாலிமர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அருள் செல்வன் மற்றும் வேல்ராஜ்.